வணக்கம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அது மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. தேர்தல் ஆணையம் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறது. ஆம், பல தேர்தல்கள், அதாவது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஒரே எண்ணுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் பலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பிரச்சனை சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவில் விஸ்வரூபம் எடுத்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனையை கிளப்பியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஹரியானாவிலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது, வாய்ப்பே இல்லை என்று மோடியினுடைய அடிமை ஊடகங்களே சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களில் ஒன்றாக ஒரே எண்ணுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் பலருக்கும் வழங்கப்பட்டது என்பது முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சியும் இதை சொல்லிச்சுது. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் என்னென்னா, மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான தில்லுமுள்ளுகளை இவங்க பண்ணுவாங்க, ஏன்னா டெல்லியில் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சொல்கிறாங்க. இதனால் ஏராளமான கள்ள ஓட்டுக்கள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்ததும் வழக்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க, ஐயா இவிஎம்ல பிரச்சனை இருக்குது ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இது நீங்கள் அறிவிக்கிறதுல நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதும் ஒரு சதவீதம் அறிவிக்கிறீங்க, அடுத்த 1 ஹவரில் இன்னொன்று அறிவிக்கிறீங்க, அடுத்த காலையில் ஒன்று அறிவிக்கிறீங்க, இது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது குறித்தும் கேட்கப்பட்ட போது அதற்கு தேர்தல் ஆணையம் அன்றைக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்னென்னா, அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் சொன்னதுக்காக எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. இப்போ 3 மாத காலம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அவர் வேலையை துவக்குகிறார். வேலையை துவக்கிறதுக்கப்புறம் அவர் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. வாக்காளர் அட்டையில் மோசடி மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது, ஆனால் இப்போது அந்த பிரச்சனையை முடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, ஒரே எண்ணுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் இப்போது அந்த மோசடி முடிவுக்கு வந்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்லுது. 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு சொன்னாங்க, ஆமாம் நடந்திருக்கு, ஆனால் இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்போ இனிமேல் நம்ம யாரும் கேள்வி வைக்கக்கூடாது, சரியா கிளம்பிருங்கன்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீண்ட காலமாக உள்ள வாக்காளர் அட்டை மோசடி பிரச்சனைக்கு தீர்வு காண மொத்தம் 99 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களின் தகவல் தொகுப்புகளை 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் அலசி ஆராய்ந்தனர். 4123 சட்டசபை தொகுதிகளின் வாக்காளர் பதிவு அதிகாரிகளும் இதில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஒரே எண் கொண்ட வாக்காளர் அடையாள அட்டை மிகவும் குறைவானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் எவ்வளவுன்னு சொல்லலை. 4 வாக்குச்சாவடிகளுக்கு சராசரியாக ஒருவருக்கு மட்டுமே அப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. கள சரிபார்ப்பின் போது அவர்கள் உண்மையான வாக்காளர்கள் என்றும் வெவ்வேறு சட்டசபை தொகுதி மற்றும் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்தது. அத்தகைய வாக்காளர்களுக்கு புதிய எண்களுடன் புதிய வாக்காளர் அட்டை வழங்கப்பட்டு விட்டது. இதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்திய மக்கள் கேட்குறாங்க, ஏப்பா மோசடி நடந்திருக்குன்னு நீயே ஒத்துக்கிற, சரி மோசடியை நடத்தி இதை கண்டும் காணாமல் இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைமையான அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு 6 மாதம் நான் தியானத்துக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இப்போ அவருடைய காலகட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரியான காலகட்டங்கள் நடந்த தேர்தல் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கிறது உண்மையாக இருக்கிறது, அப்போ தேர்தல் ஆணையரின் மீது நடவடிக்கை இல்லையா, பாஜகவினுடைய வெற்றி மறுபரிசீலனை இல்லையா, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்தியாவினுடைய மக்கள் கேட்பாங்க தானே. மோசடி நடந்திருக்குன்னு நீயே ஒத்துக்கிற, இப்போ சரி பண்ணிடுச்சுன்னு சொல்கிற, அன்னைக்கு கேட்கும்போது இல்லை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? ஏன்னா 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே
மிகப்பெரிய சந்தேகத்தை மக்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அல்லவா? யாராவது மறக்க முடியுமா? அப்போ தியானத்துக்கு போயிட்டா அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இல்லையா? அவர் மேலே குற்றச்சாட்டு சுமத்த முடியாதா? அவர் நிரபராதியா? அப்போ தேர்தல் ஆணையர் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே போயிருமா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், விவிபேட் ஸ்லிப்பு இல்லையா, அதை பத்திரமா வச்சுருக்கணும், இத்தனை காலங்கள் பத்திரமா வச்சுருக்கோன்னு இருக்கும். இது தொடர்பாக டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதி கேட்குறாங்க, அந்த விவிபேட்லாம் வேணும், விவிபேட் ஸ்லிப்பெல்லாம் கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு அதை எரிச்சிட்டோம்னு சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறார் அதை காணோம்னு சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறாரு அது தேவையில்லைன்னு சொல்கிறார். இதெல்லாம் நடந்ததா முன்னாடி காலத்தில்? மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த செய்தி தானே. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்க இல்லையா? ஆம் ஆத்மி கட்சி வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகு தேர்தல் அதிகாரி ஒருத்தர் வராரு, அவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய வாக்குகள் இது செல்லுபடியாகுதுன்னு அதை தூக்கி போடுறாரு, பாஜகவை வெற்றி பெற செய்கிறார். இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 4 வாக்குச்சாவடிக்கு 1 வாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சர்வசாதாரணமாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், இந்திய குடிமகனுடைய 1 வாக்கு என்பது அவ்வளோ இலக்காரமானதா? அவ்வளோ சாதாரணமானது நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம்ங்கிறது வாக்களிக்கக்கூடிய உரிமை. அது ஒருத்தராக இருந்தானா, அரை பேராக இருந்தானா, கால் பேராக இருந்தானே, 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? அப்போ ஏதோ ஒரு 4 வாக்குச்சாவடியில் நடக்கிற மாதிரி இதை சாதாரணமாக எடுத்துக்க பார்க்குறீங்களா? இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு என்னங்க நீங்கள் ஒரு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஆட்கள் இவ்வளோ சாதாரணமாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நீ கிளம்புங்க, நடந்ததெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா. இப்போ நடைபெற்ற தேர்தல்கள்லாம் பாஜக வெற்றி பெற்றது. எவ்வளவு பெரிய மோசடி குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. 65 லட்சம் வாக்குகள் திடுப்புன்னு உயருது, எங்கெங்கிறதெல்லாம் போட்டுட்டு போகிறான். அப்போ இதே வாக்காளர் அடையாளத்தில் எவ்வளோ இடங்கள், இப்போ இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறவெல்லாம் மகாராஷ்டிராவில் வாக்களித்தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. 65 லட்சம் பேர் கள்ள ஓட்டு போட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சாத்தியமானது? இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லையே. அது தொடர்பான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, உடனடியாக ஒரு திருத்தம் கொண்டு, சட்ட திருத்தம், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு திருத்தம் இரவோடு இரவாக தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார். இதே மாதிரியான விஷயங்கள் இரவோடு செயல்படுத்தப்படுகிறது. என்ன நடக்குதுங்க இந்த நாட்டில்? யார்கிட்ட போய் இதை முறையிடுறது? முதல்ல மோசடி நடக்கலைன்னு சொல்கிறீங்க, பிறகு 3 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க, பிறகு நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, நடந்தது கொஞ்சம் இடங்களில் தான் சொன்னீங்க. என்ன சார் இது? என்ன சார் பண்ணுறது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.